நாம மத்தவங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ பட தேவையில்லை. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாலே நமக்கான இடம் நமக்காக எப்பவுமே வெயிட் பண்ணும். இப்போது இருக்கும் ஹீரோக்கள் தங்களுக்கு மட்டும் மாசான காட்சிகள் வேண்டும், மற்றவங்களை படத்துல கொஞ்சம் குறைத்தே காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் அதே அளவு காட்சியை கொடுக்க வேண்டும். மற்ற நடிகர்களுடன் நடிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை. எவ்ரி வீக் இனிமே தலைப்போட வரும் ஷோவை நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ் இட். தெலுங்கு நடிகை ஸ்ரீரெட்டி பல்வேறு தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் மற்றும் நடிகர்கள் மீது பாலியல் புகார் சொல்லியிருக்காங்க. தன்னுடைய முகநூல் பக்கத்துல தான் அவங்க தனது புகார்களை பதிவிடுவாங்க. இவர் தற்போது சென்னையில குடியேறி தமிழ் படங்களையும் நடிச்சிட்டு வராங்க. அவ்வப்போது தனக்கு தோன்றும் விஷயங்களை அவங்க தன்னுடைய பேஸ்புக் பக்கத்துல தான் வெளியிடுவாங்க. சில சமயம் தனக்குத்தானே செல்ஃபி, வீடியோ மற்றும் போட்டோக்கள் எடுத்து அதையும் சமூக வலைதளங்கள்ல வெளியிடுவாங்க. அப்படி அவர் வெளியிடும் சில புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் கொஞ்சம் ஆபாசமாகவும் இருப்பதுண்டு. இந்த நிலையில ஸ்ரீரெட்டி தனது பேஸ்புக் பக்கத்துல நடிகர் அஜித்தை பற்றி ஒரு பதிவை வெளியிட்டிருக்காங்க. அதுல அவங்க நடிகர் அஜித்தை புகழ்ந்து தள்ளி இருப்பதோடு அதுல அவங்க ஒருதலையாக காதலிப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. அவர் தனது பேஸ்புக் பதிவுல அஜித்தின் படத்தை பார்க்காம நான் தூங்க மாட்டேன், அவர் தமிழ்நாட்டுல நம்பர் 1 ஹீரோ, சர்ச்சைகள்ல இருந்து அவர் விலகியே இருப்பார், மிகவும் தன்மையாக பேசக்கூடியவர், குடும்பத்தை மதிக்கும் மனிதர் அப்படின்னும் தனது ரசிகர்களையும் மிகவும் நேசிக்கிறார், மிக சிறந்த மனிதர், சிறந்த கணவர், சிறந்த தந்தை, கோடிக்கணக்கான பெண்களின் இதயங்களை திருடியவர் அப்படின்னும் இறுதியாக என் தலை உங்கள் காலில் தலை அப்படின்னு அவர் அஜித் சாரை பற்றி புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. வழக்கமாக தனது பதிவுகள்ல ஹீரோக்களை திட்டி தான் நம்ம ஸ்ரீரெட்டி பதிவிடுவாங்க. ஆனா முதல் முறையாக ஒரு ஹீரோவை அவங்க புகழ்ந்து பேசியிருக்காங்க. இந்த பதிவை அஜித் ரசிகர்கள் செம்மையாக பாராட்டிட்டு வராங்க. மேலும் இந்த விஷயத்தை ஷேர் செஞ்சுட்டும் வராங்க. ஸ்ரீரெட்டி வெளியிட்டுள்ள இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.